வெல்கம் டு கார்த்தி கங்கா விலாக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னா சந்திராஷ்டம் பற்றி சொல்ல போகிறாங்க. சந்திராஷ்டம் வந்து 16/12/2023 சனிக்கிழமைங்க, டிசம்பர் மாதம். இதுதான் கடைசியாக வர கார்த்திகை மாதங்க. நாளையிலேருந்து மார்கழி பிறகுதுங்க. கார்த்திகை அன்னியோட முடியுது. இன்னைக்கு யாரும் சந்திராஷ்டம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லிக்கிறேங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, வெள்ளிக்கிழமை அதுவும் சாமிக்கெல்லாம் உகந்த பூ எதுன்னு கேட்குறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து மல்லிப்பூ போடுங்க சாமிக்கு, மகாலட்சுமி போட்டாக்கு மல்லிப்பூ போடுங்க. அப்புறமா வந்து மல்லிப்பூ போடுறதுக்கு கூட இன்னும் முக்கியமான ஒரு பூங்க, அது வந்து மருதாணி பூ சொல்லுவாங்க. அந்த மருதாணி பூ எங்கன்னா கிடைச்சதுன்னா கொண்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அது அம்மன் ஃபோட்டோக்கோ இல்லை மகாலட்சுமிக்கோ மருதாணி பூவை நீங்கள் வச்சிங்கன்னா அது எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றத்தெல்லாம் தரும். நிறைய காசு பணம் இல்லாத கஷ்டப்படுறவங்க, ஒரு ரூபா கூட தங்க மாட்டுது அப்படின்னு சொல்றவங்க நீங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. தாமரை இதழ் கிடைச்சா கொண்டு வந்து வைங்க, அதுவும் ரொம்ப நல்லது வீட்டுக்கு. தாமரைப்பூ கொண்டு வந்தால் 3 தாமரைப்பூ அப்படி கொண்டு வந்து வைங்க. நீங்கள் வச்சேன்னா பாருங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும் உங்கள் வாழ்வில் அதிகமாக. அப்புறமா வந்து உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமான 6 to 7 வாங்குங்க. வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க 6 to 7ங்க. எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்து நானாக சொல்லலைங்க, எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சொன்னாங்க. அதை சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். உப்பு எப்பவுமே 6 to 7 சுக்கிர ஓரையில் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அதிகமான பணம் புழக்கம் வரும். அதே டைமில் வந்து அதிகமாக நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டில எல்லாம் நடக்காது. காசெல்லாம் வீண் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு இப்படியெல்லாம் ஆகாமல் சுபகாரியத்துக்கு ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உப்பு கல் வாங்கின பிறகு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் வந்து ஒரு 11 மணிக்குங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை வந்து 4 சின்ன பாத்திரம், இந்த கடையிலெல்லாம் விற்பாங்க இந்த பாத்திரம், அதான் மண் சட்டி பாத்திரம், சின்ன சுப்பு மாதிரி இருக்குங்க. அந்த பாத்திரத்தை நீங்கள் எடுத்துன்னு வந்து 4 மூலையில், நம்ம வீட்டில் இருக்கிற 4 மூலையிலையும் ஒவ்வொரு பக்கத்துலையும் உப்பு நரைச்சி வச்சுருங்க. சின்ன பானை மாதிரி இருந்தாலும் சரி, கிண்ணமாக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் ஒரு பவுலு, கண்ணாடி பவுலு இல்லைன்னா மண் பாத்திரம், 2 தவிர வேறு எதுவும் சில்வரோ இல்லை பிளாஸ்டிக் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க. இந்த 2 பாத்திரத்தில் எதுனா ஒரு பாத்திரம் எடுத்து 4 வீட்டில் வடக்கு சைடு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 பக்கமும் உப்பு கொட்டி வச்சிருங்க. கொட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு 2 நாள் இல்லை அதிகபட்சம் 3 நாள் கழிச்சு அந்த உப்பை நீங்கள் பார்க்கும்போது அந்த உப்பு வந்து நல்லா ஒரு இதுவோடு இருக்கணுங்க. நம்மளுக்கு அந்த இதுவோடு இருக்கணுங்க. அதிகமாக என்ன சொல்லுது, அந்த உப்பு போடுறதால அந்த உப்பு வந்து ஒரு தண்ணியாக கரைஞ்சி போனாலும் இல்லை அந்த உப்பு வந்து பூச்சி பிடிச்சி இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி உப்பு வச்சு ட்ரை பண்ணிக்குவாங்க சார். அப்படி எதனா உங்கள் வீட்டில் எதுனா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்றதை ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 உப்பு 4 பக்கமும் நம்ம வைக்கிறதால நம்ம வீட்டில் கந்திஷ்டி, அப்புறமா யாருன்னா வந்தாலும் உங்கள் வீட்டு என்ன இவ்வளோ நல்லா இருக்குங்களே உங்கள் வீடு அப்படின்னு யாருன்னா கண்ணு வச்சாலும், இல்லை உங்கள் வீட்டில் என்ன இவ்வளோ பொருள் இருக்குது, ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, பெரிய டிவி எல்லாமே இருக்குதுங்களே, எந்த குறையும் இல்லையா உங்கள் வீட்டில் அப்படின்னு யாருன்னா கேட்டாலும் அந்த இதெல்லாம், அந்த உப்பு வந்து அந்த நெகட்டிவ் எல்லாம் அது யாருன்னா பேசினாலும் அதெல்லாம் அப்செட் பண்ணிக்கும். நம்மளுக்கு வந்து பாசிட்டிவானதவே வெளியே விடுங்க. அதுதாங்க உப்புக்கு ஒரு சக்தி இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த உப்போட சக்தி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் 4 பக்கமும் வந்து உப்பு கண்டிப்பாக வச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து 4 மூலையிலும் வைக்கணுங்க. அது பெட்ரூமாக இருந்தாலும் கிச்சனாக இருந்தாலும் எல்லா பக்கமும் வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டம் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 16/12/2023 சனிக்கிழமை, டிசம்பர் மாதம். சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் அன்னைக்குங்க. அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக யாரு கூடயும் சண்டை போட வேணாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தள்ளிடுங்க.
நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்திராஷ்டன்றது நான் எப்பவுமே சொல்லிக்கிறேங்க. சந்திரன் வந்து மறையிறதால அன்னைக்கு வந்து சந்திராஷ்டம் நடக்கும். சந்திரனே மறைஞ்சு நம்மளோட நட்சத்திரம் இருக்கும்போது நம்மளுக்கு எதுவும் அன்னைக்கு பலிக்காதுங்க, வேலையும் செய்யாது. அதனாலதான் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. மற்ற நாள் அது சந்திராஷ்டம் போன பிறகு நீங்க எப்பவும் போல எல்லா வேலையும் செய்யலாங்க. அன்னைக்கு ஒரு நாள் யாருன்னா திட்டினா கூட சரிங்க, சரிங்க மழையை பார்த்து நாய் கொலையுது சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் அவங்களே வரமாட்டாங்க உங்ககிட்ட. இப்போ ராசி பலன் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேச ராசிக்கு வந்து சுகம், மேச ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு சாதனை, மிதன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு பெருமை, சிம்மத்துக்கு அன்பு, கன்னிக்கு ஆர்வம், துலாமுக்கு சோதனை, வீட்சகத்துக்கு சிரமம், தனுசுக்கு நன்மை, மகரம் சுபம், கும்பம் வந்து வருத்தம், மீனம் வந்து துணிச்சல். காலையில நல்ல நேரம் வந்து 7:45 8:45 வரைக்குங்க. மாலையில 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் வந்து 9:10ங்க. குளிகை 6:7, யமகண்டம் 1:03ங்க. நீங்க வந்து இப்போ இன்னொரு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்றேங்க. பல்வலி சீக்கிரமா குணம் ஆகணும்னா நீங்க கோவை பழம் இருக்குல்லங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா குணமாயிடுங்க அப்படின்னு ஒரு புக்ல நான் படிச்சது உங்களுக்கு சொல்றேங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க, அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்றீங்க, மாவிளை வெள்ளிக்கிழமை வந்து கட்ட சொன்னலங்க, அதே மாதிரி மாவிளவை வந்து நீங்க அந்த வீட்டு வந்து சாமி படத்தாண்டி ஒரு 3 இலையை வைங்க போதும். 3 இலை வெள்ளிக்கிழமை மட்டும் வைங்க, எந்த கிழமையும் வேணாம், வெள்ளிக்கிழமை வைங்க. வச்சுன்னா உங்களுக்கு வந்து மாற்றம் வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோலாம் பார்க்க சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோலாம் வேணுன்றதை எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் இருந்து நான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து இப்போது கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வெள்ளிக்கிழமை 7 இதழ் கொண்ட தாமரை கோலம் போடுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அதுவே கம்பி கோலம்ன்றது போடவே கூடாதுங்க. அதை போட்ட பிறகு அதுக்கு முன்னாடி வந்து படி பூஜை மாதிரி ஒன்று பண்ணுங்க. படியில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு அது மேலே கோலம் போட்டுங்க. அதில் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் தூவி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து எப்பவுமே சரிங்க, நீங்கள் வீட்டில் எப்படி விளக்கேற்றி சாமி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி படியாண்ட ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஊதுவத்தியோ இல்லை சாம்பிராணியோ நீங்கள் வீட்டுக்கு வெளியே வைங்க. அப்படி நீங்கள் வெளியே வைக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, வெளியே இங்கே இருக்கிற எப்படி இருக்கிற ஒரு நல்ல சக்தியோ அந்த சாம்பிராணி வாசத்துக்கு உங்கள் வாசலை தேடி வர வச்சிருங்க. அது மகாலட்சுமியாக இருந்தாலும் வந்துதான் ஆகணும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாம்பிராணியும் ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக வைக்கலாம். அதிகமாக நம்ம இந்த நெருப்புல போடுறது தூள் சாம்பிராணி போட்டால் நல்லதுங்க. அதை பண்ண முடியாதவங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லை வாசனையான ஊதுவத்தியோ நீங்கள் எதை வேணால் வைக்கலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் சண்டையோ சச்சரவோ எதுவும் நடக்காது, பணம் புழக்கம்லாம் அதிகமாக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாமே சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பாருங்க. ஆனால் ஒரே நாள்லேயே நடக்கும்ன்றதை எதிர்பார்க்காதீங்க. இது எப்படியோ ஒரு 3 மாதம் தான் ஆகும். நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ண தான் பவர் ஏறி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த 2024 ஜனவரி பிறக்க போகுதுங்க. அதில் வந்து உங்களுக்கு இன்னும் புதுசாக நாங்கள் எங்கள் சேனல் எல்லாமே கொண்டு வர போகிறோம். அது என்னதுன்னுன்றது அன்னைக்கு நீங்கள் ஜனவரியில் பாருங்கள். அன்றைக்கி நான் புதுசாக ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்க போகிறேங்க. எங்கள் ஹஸ்பண்டும் கொடுக்க போகிற ஸ்பீச்சு, நானும் ஸ்பீச் கொடுக்க போகிறேன். அந்த ஸ்பீச் எதை பற்றி தகவல்ன்றது ஜனவரி மாதம்தாங்க தெரியும். நான் உங்களுக்கு ஜனவரி 24 அன்றைக்கி உங்களுக்கு வெளியிடுவாங்க. நீங்கள் அன்றைக்கி பாருங்கள். வேறு எதுனா அதுக்குள்ளே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும், எந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்றத சொல்லுங்கள். எதை பற்றி உங்களுக்கு ஸ்பீச் வேணுன்றது தெளிவாக சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெய்லியும் தூங்க போகும்போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்.
எப்பவுமே டெய்லியும் நைட்டு தூங்க போகும்போது நம்ம கிட்ட கொஞ்சோண்டு வெல்லம், அந்த வெல்லத்தை வந்து இப்போ 10 மணி தூங்க போனாலும் சரி, 9 மணி தூங்க போனாலும் சரி, எப்போ தூங்க போனாலும் அந்த வெல்லத்தை நீங்க வந்து வெளியே, வாசலுக்கு வெளியே வந்து கொஞ்சமா இந்த பக்கமும் இந்த பக்கமும் தூவி விட்டு நீங்க வீட்டுக்கு தூங்க போயிடுங்க. அப்படி செய்யறது உங்களுக்கு என்ன நன்மைனா, அந்த வெல்லம் வந்து அந்த எறும்பு சாப்பிடும் போது நீங்க செஞ்ச பாவெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.